செங்கோல் மீடியா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளுடைய தேர்தல் கள நிலவரங்களை சமீபத்திய தகவல்களை உடனுக்குடன் பகிர்ந்து கொள்வதற்காக பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி செந்தில்நாதன் சார் நம்ம இடத்துல இணைந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு முக்கியமான விஷயம், கடந்த 5 ஆண்டு காலமாக தமிழகத்தில் ஆட்சியை புரிந்த திராவிட மாடல் அரசு ஒரு வார்த்தையை மட்டும் எப்போ எடுத்தாலும் ஒரு வார்த்தையை தொடர்ந்து பிரயோகப்படுத்துகிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் எடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்துவிடும். மற்றது எல்லாமே இதுதான். எனவே நாங்கள் பெரும்பான்மை பலத்தோடு இருக்கோம், 24 23 கட்சிகளுடைய கூட்டணி இருக்கிறோம், நாங்கள் இந்த சாதனை பண்ணோம், அந்த ஏதோ சொல்றாங்க. பட் இது எல்லாம் அவர்களுக்கு வலு சேர்த்ததாக அவர்கள் நினைக்கல. ஆக்சுவலி சொல்ல போனால் ஏன்னா அதை அப்படி நாங்கள் நல்லது செஞ்சிட்டோம்னு சொல்லி ஓட்டு கேட்கறது ஒரு விஷயம் சொல்ல போனால். பட் அதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரையாரிட்டைஸ் கொடுக்காத ஒரு வார்த்தையை ரொம்ப அதிகமாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. இவன் தொடர்ந்து 5 வருஷமாக அவங்க ஆட்சி காலத்தில் இருக்கிறப்பவே எதிர்கட்சிகள் என்ன வாதம் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்துடுவீங்க, பிஜேபி வந்துடும், பிஜேபி விட்டுட விடாது. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் அவர்கள் தொடர்ந்து தினசரி மந்திரமாகவே ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் கூட சொல்லலாம். சொல்ல போனா ஏன் அந்த ஒரு நிலைப்பாடு, ஏன் பிஜேபின்ற வார்த்தையை மட்டும் அவங்க அவ்வளோ ஒரு அச்சுறுத்தல் இருக்காங்க. ஈவன் அவர்களே ஒரு சில காலகட்டத்தில் அவங்களோட கூட்டணிலாம் வச்சிருந்தாங்க. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏன் அந்த வார்த்தையை ரொம்ப அதிகமாக பிரயோஜனப்படுத்தி இங்கே ஒரு ஆப்போசிட் கேம்பெயின் பண்ணி பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச அந்த மகா புருஷர் யார்? அது திராவிட மாதத்தினுடைய தலைவராக தான் இருப்பார் நான் நினைக்கிறேன். 1999 2001 பிஜேபிய கூட்டு வந்து இவங்க நல்லவங்க அப்படின்னு சொன்னாங்க. கருணாநிதி முத்துவி இந்த திராவிட மாடல் ஆட்சி முத்துவி அவரே வச்சுதான் படிக்கிறேன். அதெல்லாம் சொல்லும் போது நிறைய பேருக்கு தகராறு வரும் தான். அவரே எழுதி வச்சுதான் படிச்சுன்னு இருக்காரு. அவர் மனப்பாடம் பண்ண 2 விஷயம். ஒண்ணு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான், 2வது பிஜேபி வந்துடும். இந்த 2 மட்டும் தான் அவர் டெய்லியும் பேப்பர்ல வச்சு மனப்பாடம் பண்றாரு. அவர் ரெகுலரா அவர் சட்ட பாக்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த 2 இருக்கும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகியனா எதிர்த்து பிரச்சாரங்கள் செய்யலாம், பிஜேபி எதிர்த்து தான் பிரச்சாரங்கள் செய்யறாங்க. ஆமா, அதுதான் இன்னைக்கு அவர் கேட்டாரு. யாருன்னா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு, ஏன்பா முதல்ல அவங்க கூப்பிட்டு நீங்க அவங்க நல்லவங்கோ வளவங்கோ தங்கங்கோ வைரங்கோ அப்படின்னு சொல்லி இந்த மக்களுக்கு முதல்ல அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சனால யார்? ஆமா, அதுக்கு ஒரு புகைப்படத்தோட போட்டோ காமிச்சு இது என்ன இந்த டகால்டி வேலையெல்லாம் ஏன்பா பண்றீங்க? நீங்க தானப்பா கூட்டு உள்ள விட்டீங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நாங்கள் அவர்களுடைய கடிவாளத்தை கையில் வைத்திருந்தோம். அது என்னையா, அது குதிரையாயா கடிவாளம் போறதுக்கு மூங்கனா போறது? கடிவாளத்தை கையில் வைத்திருந்தோம். ஒரு சீட்டு நான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சைலஜா என்ன பண்ணாங்க, அம்மையா சைலஜா அந்த ஒரு சீட்டை ஒரு சீட்டு இல்லைன்னா கலைஞ்சிடும் அப்படிங்கிற நிலைமையில இவங்க கழிச்சு விட்டாங்க. வாபஸ் எடுத்தாங்க, ஆதரவு ரிட்டர்ன் எடுத்து வாபஸ் எடுத்து விட்டு கழிச்சு விட்டாங்க. கழிச்சு விட்ட உடனே முடிஞ்சு சொல்லி அப்புறம் பார்த்தாங்க இவங்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அங்கே யார் இருக்குது அப்படின்னா கலைஞர் இருந்தாங்க. உடனே அவங்க கூட சேர்ந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரைட் ஓகேன்னு சொல்லி இவங்க அவங்கள நல்லபடியாக வரவேற்று கூட்டணியில் இருந்தாங்க. 1999 2001 ஞாபகம் சரியா இருந்துச்சுன்னா அதுதான் இருந்தாங்க. இருக்கும்போது அன்னைக்கு பிஜேபி என்பவர்கள் ஒரு நல்லவங்க வல்லவங்க தங்கமான தங்கங்க கோல்டு டைமண்டு அப்படிலாம் இவங்க சொன்னவங்க தான். பிஜேபி கெட்டவங்க கிடையாது. பிஜேபி என்பது ஒவ்வொரு கட்சிக்கும், ஒரு கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒரு கொள்கையை வச்சுட்டீங்க, நான் அதே கொள்கையை வச்சு நான் வரதுக்கு நான் இது கட்சி அதிலிருந்து மக்களுக்கு தேவை என்னவோ அதையெல்லாம் கண்டுபிடிச்சி அதை ஒரு கொள்கையை வச்சுட்டு வந்தால் தான் நான் ஒரு கட்சி வைக்கணும். இன்னொருத்தர் வர்றாரு, இவங்கெல்லாம் விட்டு போனது ஏதோ மக்கள் விரும்புகிறாங்க, அதையெல்லாம் ஒரு கொள்கையை வச்சுட்டு வந்தால் அவரு சரி நம்ம நினைச்சதெல்லாம் அவர் சொல்கிறாருப்பா, அவர் கூட இருக்கணும், மக்கள் கொஞ்சம் வருவாங்க, அதனால அவர் ஒரு கட்சி வச்சிருப்பாரு.
உங்களுக்கு கொள்கைக்கு விரோதமாக இருக்கிறாங்க, ஆனால் மக்களுக்கு அது தேவைப்படுது. அதுக்கான ஒரு அந்த மக்களுக்கு வேண்டிய அந்த கொள்கைகளை அவங்க வச்சுருக்காங்க. அதனால் ஒரு கட்சி வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லா கட்சியும் நீங்கள் அந்த பார்வையில் தான் பார்க்கணும். கட்சி என்பது ஏதோ அப்பா அம்மா ஒரு படத்தில் இவர் சொல்லுவார், என் அம்மா பேரை வைடா கோவிந்தம்மாள் அப்படிங்கிற பலான்னு ஒன்று விடுவான். கோவிந்தம்மாள் பேர் நல்லா இல்லைங்க, பலான்னு ஒன்று வைப்பான். வைடா எங்கள் அம்மா பேர். ஒர்க்கோக்கு நேரத்தில் நான் உங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்குறேன், உங்களுக்கு என் பேர் எங்கள் அம்மா பேரை வைக்காம பால் ஊட்டி சோறு ஊட்டி நெய் ஊட்டி வச்சாங்க, எங்கள் அம்மா எனக்கு சோறு போட்டாங்க, எங்கள் அம்மா பேரை வைடாங்க. இவர் சொல்லுவார் கவர்மெண்ட். அந்த மாதிரி வந்து அவங்க சொந்த அப்பா தவறைய வச்சு அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் வச்ச ஒருத்தவங்க கட்சியாக கிடையாது. நீங்கள் ஒரு 10 பேர் கட்சி வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு கொள்கை வச்சுருக்கீங்க. இந்த கொள்கையெல்லாம் விட்டுட்டு வேறு ஒரு கொள்கை, இந்த வேறு ஒரு கொள்கைக்காக நான் வரேன், இது மக்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ தமிழ் தேசியம் திராவிட மாடல் போய் அதனால தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம், தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆளணும், அவனுக்கு தான் அதோட வழிவகுத்து தெரியும், அதனால தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. வந்து அதை கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணாங்க, போனாங்க, வந்தாங்க. தமிழ் தேசிய பேரவை உங்களுக்குலாம் தெரியும், முன்னாடி இருந்ததுலாம் தமிழ் தேசிய பேரவைன்னு. அதுலேருந்து அதை எல்லாம் அவங்க எல்லாம் ஒரே செட் ஆஃப் பீப்புள் தான். அவங்கள நிறைய பேர் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு கூட சொல்லியிருக்கிறாங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பிரகாரம். பட் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த விஷயம் தான் ஏன் இவங்க வந்து பயப்படுறாங்க அந்த பிஜேபி. அதாவதுங்க உங்களுக்கு வந்து 2 பேர் வந்து எப்பவுமே 2 பேர் வந்து ஒரு யூனிவர்சல் போட்டியாளராக இருப்பாங்க. யூனிவர்சல் போட்டியாளர் அப்படின்னு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. மிடில் லெவல் லோயர் லெவல் போட்டியாளர்கள் சில போட்டியாளர்களே நிறைய இருக்கு. நான் முதல்ல சொல்லியிருக்கேன். பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின், பாசிட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் ஓரியன்டட் பாசிட்டிவ், பாசிட்டிவ் ஓரியன்டட் நெகட்டிவ், நெகட்டிவ் ஓரியன்டட் பாசிட்டிவ், நெகட்டிவ் ஓரியன்டட் நெகட்டிவ். இந்த மாதிரி வந்து மனிதர்களும் 36 டைப் இருக்கான். நல்லவன் 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 மாதிரி இருக்கிற, கெட்டவன் மாதிரி இருக்கிற நல்லவன். உங்க காதில் வந்து நியூஸ் சொல்லும் போதெல்லாம் நல்ல நியூஸ் உங்க காது வர மாதிரி சொல்லி அனுப்புவான். உங்களை சுற்றி இருக்கிற ஆளுங்கள்லாம் நல்லா தான் பேசி அனுப்புவான். பின்னாடி போய் உங்களுக்கு எதிரான எல்லா வேலைகளும் செய்வோம். ரூமில் போய் கதை எழுத்து போட்டிங்கன்னு உங்களுக்கு குழந்தைய தெரிந்து சாவடிச்சு தெரிஞ்சு. இந்த மாதிரி 36 டைப் ஆஃப் மக்கள் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கட்சியில் வந்து நாம் யாரை எதிர்க்க போகிறோம், கட்சியோ ஆட்சியோ இல்லை ஒரு ஊர் தலைவரோ இல்லை ஒரு சின்னதாக ஒரு இது எடுத்துட்டாலும் பாலிடிக்ஸ், ஒரு கம்பெனி எடுத்துட்டாலும் கம்பெனியில் வந்து பாலிடிக்ஸ், கம்பெனியில் வந்து வித்தவுட் பாலிடிக்ஸ் இங்கே எதுவுமே கிடையாது. வித்தவுட் வந்து டிஃப்யூஷன் ஆஸ்மோசிஸ் இங்கே எதுவுமே கிடையாது. சமூக பரவல்னு படிச்சிருக்கீங்க. அதாவது ஒரு இடத்துல எது பரவாக இருக்குதோ இன்னொரு இடத்துல எது அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துக்கு இங்கேருந்து பரவிடும். இங்கே இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய சால்வெண்ட் என்ன பண்ணுவோம், இங்கேருந்து அங்கே போயிடும், இங்கேருந்து சொல்லிகிட்டே போயிடும், அங்கேருந்து சால்வெண்ட் போயிடும். ஸோ இது டிஃப்யூஷன்ஸ் ஆஸ்மோசிஸ் சொல்லுவாங்க. இதனால தான் புயல் வருது, எல்லாமே வருது. கார்பன் டை ஆக்சைடு வேறு இடத்துக்கு போகிறது, அங்கேருந்து ஆக்சிஜன் உள்ள வருது. நுரையீரலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வருது, வெளியில் இருக்க ஆக்சிஜன் உள்ள போகுது. இங்கெல்லாம் டிஃப்யூஷன் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ். இது மாதிரி இருக்கும்போது இங்கே என்ன நடக்குதுன்னா 3 விதமான இது வந்து இவங்க செட் பண்ணுறாங்க. இந்த 3 விதத்தில் ஒன்று லோயர் லெவல் எதிரியே லோ லெவல் எதிரி. ஏன்னா எதுக்கு அந்த டிவிஷன் ஆஸ்மோசிஸ்னா இது எல்லா இடத்துலையும் நடக்குது இல்லையா? அதே மாதிரி இந்த பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது பாலிடிக்ஸ்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து நீங்கள் வந்து குடிக்கிற தண்ணியிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது, நீங்கள் என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சிக்கக்கூடாது, நீங்கள் யார் கூட பழகணும் யார் கூட பழகக்கூடாது, நீங்கள் எங்கே போகணும் போகக்கூடாது, எவ்ரி திங் ஷுட் பி டிசைடட் ஒன்லி பை தி பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் இல்லாமல் இங்கே நத்திங். ஸோ அந்த பாலிடிக்ஸ் பேசிக்கலாக உங்களுடைய எதிரியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. லோ லெவல், மிடில் லெவல், ஹை லெவல், ஹையர் லெவல். பேஸ் லெவலில் 3 பண்ணுவாங்க, ஹையர் லெவல் 4. இப்போ இந்த ஹையர் லெவல் பீப்புள் will be entered in this area ன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? What should be? லோ லெவல்ல ஒரு மளிகை கடை வச்சிருக்கான். லேஸ் இங்க லேஸ் மாதிரி ஒன்று விற்பான். பிங்கோ மாதிரி ஒன்று விற்பான். பார்த்துருக்கீங்களா? லோயர் லெவலில் ஸ்கூல் எதில் ஒரு சின்னதாக பொடிக்கலை, ஒரு ஒரிஜினலுக்கு ஒரு போலி, ஒரு ஒரிஜினலுக்கு ஒரு போலி வச்சுருப்பான். ஆமாம், கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்ல இருக்கும். ஆனால் அந்த டேஸ்ட்ல இருக்காது, அதோட குவாலிட்டி இருக்காது, அதோட குவான்டிட்டி இருக்காது. பட் வந்து அந்த மாதிரி இருக்கும். இது லோ லெவல். ஸோ லோக்கல் பாலிடிக்ஸ், லோக்கல் பொலிட்டிஷியன்
டாப் மோஸ்ட் லெவல் போஸ்ட் பொலிட்டிஷியன் அவனை மாதிரி இவன் பண்ணுவான். ஆனால் ஒரு 25% மக்களுக்கு அது 25% ரைட் பரவாயில்ல. மிடில் லெவல் 50% வருது, டாப் லெவல் 75%, டாப் மோஸ்ட் 100%. இப்போ டாப் மோஸ்ட் பர்சன் வில் பி என்டர்ட் இன் தி வில்லேஜ் அண்ட் ஓப்பன் த ஷாப், பிளேஸ் தி எவ்ரிதிங். எல்லாருமே அந்த சுவைக்கு போயிடுவாங்க, Original. உண்மையான ஏன்னா, சுவைக்கு போயிடுவாங்க. ஏன்னா இவர்களுடைய போலியான சுவை வந்து வெளிப்பட்டு விடுமோன்ற பயத்தில் தான் அப்ப சொல்றாங்கன்னு சொல்ல வரீங்களா நீங்க? அவங்க ஒருவேளை வந்துட்டால் ஏங்க ஒரு தடவை காங்கிரஸ் வந்துச்சுங்க, அந்த சுவையை கொடுத்தாங்க. இன்னைக்கும் என்ன சொல்றான், காமராஜர் ஆட்சியை கொண்டாடுறோம். ஏன்? தட் டாப் லெவல் பீப்புள், highest level people, ஆமா எல்லாரும் காமராஜர் they have entered in this state. புரியுதா உங்களுக்கு? டாப் மோஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சி பண்ணக்கூடிய அளவு இந்தியாவுக்குள்ள ஆட்சி பண்ணக்கூடிய ஒருத்தனுடைய நாலேஜ் எப்படி இருக்கும்னா, ஸ்டேட் லெவல்ல கட்டுறா 10 அணையை கட்டுறா, 10 பேருக்கு சோறு போடுறா. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்த காங்கிரஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்த பிஜேபியோ இதுக்கு முன்னாடி ஜனதா பார்ட்டி இருந்தாங்க. பாரதிய ஜனதாவுக்கு முன்னாடி ஏரோட சின்ன ஒன்று வச்சிருக்கு பார்த்து. மத்தியில் ஆளுபவர்கள் யாராக இருந்தாலும் தமிழகத்தை அவங்க வந்து நீங்க கேரளா எடுத்துக்கோங்க, அதுதான் அவர்கள் நீங்க கேரளா எடுத்துக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி யாரு? கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அவங்க கேரளா ஆட்சி பண்ணும்போது அது எப்படி இருக்கு? கேரளா எப்படி இருக்கு? 100% எஜுகேஷன். they are giving 100% எஜுகேஷன். படிக்காதவனே கிடையாது இல்லையா? அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆட்சி பண்ணக்கூடிய ஏதோ ஒரு அரசாங்கம், சரி பிஜேபி வந்து சொல்றல, நீ தான் அவன் நல்லவன்ல, காங்கிரஸ் கிட்ட ஆட்சி கொடுத்துறான். கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவானோ அதை இங்க பண்ணுவான். உன் வேஷம் ஃபுல்லா உங்க எல்லாருடைய வேஷமும் வெளியே வரும், முகத்தறி கிழிச்சிருவாங்க. ஸோ உண்மையான ஆட்சியை மக்கள் வந்து பார்க்கக்கூடாது என்பதற்காக தான் இவங்க தொடர்ந்து பிஜேபி. உண்மையான ஆட்சி நான் எந்த கட்சியும் சொல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆட்சி பண்ணக்கூடிய ஒருத்தனுடைய விஷன் எப்படி இருக்கும்னா வேர்ல்டு லெவல்ல இருக்கும். ஸ்டேட் லெவல்ல ஆட்சி பண்ணக்கூடிய ஒருத்தனுடைய விஷன் எப்படி இருக்குன்னா கண்ட்ரி லெவல்ல தான் அவன் வேர்ல்டு லெவல் விஷனோட வேலைக்கு இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல எடுத்துட்டு வந்து வேர்ல்டு லெவல் விஷன்ல சுத்தி கடற்கரை, சுத்தி கடல், இவாக்குவேட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும், எலிமினேட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம், ஈஸியாக எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிடலாம். சிவேஜ் டிஸ்போசல்லேருந்து, இந்த சாக்கடை டிஸ்போசல்லேருந்து மற்றதுலேருந்து எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கடலில் ஈஸியாக எடுத்துக்கலாம். சுற்றி கடல் எங்கே வேணாலும் நீ வந்து இது போட்டுக்கலாம், எங்கேருந்து வேணாலும் ஈஸியஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபியூல் கம்மி, தண்ணியில் எடுத்து போடுறது எல்லாமே கம்மி இல்லையா? பொல்யூஷன் கிடையாது, பொல்யூஷன் கம்மி. அப்படி மலைகள் எங்கே பார்த்தாலும் மலைகள் எல்லாம் தண்ணி இங்கே உற்பத்தி பண்ண முடியும் நம்மளால், ரிசர்வேயர் போட்டு ரிசர்வ் பண்ண முடியும். அப்போ அவனுக்கு வந்து குதிப்பான், டேய் என்னடா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், அங்கே இங்கே பீகார் ஒன்றுமே இல்லாத இடத்துல எதுவுமே என்ன ஆட்சி பண்ணுறான் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான், டேய் அங்கே தண்ணி கூட இல்லாமல் மணல் போட்டு சாமான் தொலைச்சி அங்கே போய் என்ன இதெல்லாம் பண்ண சொல்லிடுன்னு நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிருக்கான். தூக்கிட்டு வந்து தமிழ்நாட்டில் விட்டீங்கன்னா, டேய் இவ்வளவு வளம் இருக்கிற நாட்டில் என்ன முடுக்கடா, நான் நல்லது பண்றேன்னு சொல்ல கேட்க மாட்டேங்கிறீங்கடா. நம்ம தவிச்சுன்னு இருக்கான். ஒரே ஒரு தடவை தான் வாய்ப்பு கொடுத்தீங்க காமராஜருக்கு. அடுத்த வாய்ப்பை யாரு தட்டி பறிச்சது? இதே திமுகவை சேர்ந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வச்சு இதே காமராஜரை தோக்கடிச்சது யாரு? இந்த திராவிட மாடல் அரசு தானே. திராவிட மாடல் அரசு தானே. இன்னைக்கு மட்டும் நீ வந்து பெருசா பிஜேபி வந்து பிஜேபி சரி காங்கிரஸ் எடுத்துருவோம், நாங்க ஒத்துக்கிறோம். அடுத்த முறை இந்த முறை சொல்லுங்க காங்கிரஸ் தானே ஆட்சின்னு சொல்லுங்க, நாங்க எல்லாம் காங்கிரஸுக்கு ஓட்டு போறோங்க. காங்கிரஸுக்கு ஓட்டு போறோம். நாங்க என்ன சொல்றோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சி பண்ணக்கூடிய இல்ல ஆட்சி பண்ண ஏதாவது ஒரு கட்சியை தூக்கிட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுங்க, நீங்க ஏங்க இங்கேயே வச்சுட்டு வளப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு தான் நாங்க கேட்கணும். சரிங்க, தகவல்களுக்கு மிக்க நன்றி. சுவாரஸ்யமான ஒரு தகவல் சொல்லி அடுத்தது என்னன்னு சொல்லுங்க. அடுத்த பார்ட் 4 அடுத்த பார்ட்ல நம்ம கண்டிப்பா சந்திப்போம். ரைட், ஓகே. இந்த 3 பார்ட்டோட இது முடிங்க. அடுத்த பார்ட் வந்து புது தகவலோட சந்திப்போம்.
பார்வையாளர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து சுவாரஸ்யமான உண்மை கலவரங்களை தெரிந்து கொடுக்க எங்களுடைய சேனலை மறக்காமல் பாருங்கள். உண்மையான ஆட்சி மலர வேண்டும் தமிழகத்தில். அது ஆன்மீக ஆட்சியாக இருக்கலாம், அது வேறு எந்த அதனால் மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் தமிழகத்தில் மலர்ந்தால்தான் தமிழகம் மென்மேலும் வளர்ச்சி, உண்மையான ஒரு வளர்ச்சியை காணும் என்கின்ற அந்த தகவலுடன் இன்றைய பதிவினை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.